அற்புதத்தின் ஆராதனை, அபிஷேக ஆராதனை, அனல் மூட்டும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, அதிகாலை ஆராதனை, ஆண்டவர்க்கே ஆராதனை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. சொல்லலாமா? யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஒரு விசை கூட. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. உள்ளத்திலிருந்து ஃபீல் பண்ணி பாடுங்க. என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை, ஏதுமில்லை, எந்த கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை, எந்த கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை. இயேசுவே, நம்புவேன் இறுதி வரை. முழு பலத்தோடு நம்புவேன், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் என்னாலும் நடத்துவாரே. கரம் உயர்த்தி. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. உள்ளத்திலிருந்து. என் ஓட்டத்தில் நான் நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை. கரம் உயர்த்தி சொல்லுங்க. நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன், நம்புவேன் இறுதி வரை. இயேசுவே, ஏதுமில்லை, கவலை இல்லை, என் துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்து தகப்பனவர், சொன்னதை செய்து தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன். நல்லா உயர்த்தி உயர்த்தி நம்புவேன், நம்புவேன். உங்களெல்லாம் நம்புனேன் ஆண்டவரே, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை.
நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே. இத சொல்ல சொல்ல ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். சொல்லுங்க, ஆண்டவரே உங்களை தான் நான் நம்புறேன், நீங்க தான் என் நம்பிக்கை. கரம் உயர்த்தி நம்புவே நம்புவே இயேசுயா உன்னதரே இயேசுவே. ஹalleluya 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 கர உயர்த்தி முழுமிளத்தோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய வசனங்களை கேட்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் துணையாய் நின்று நீர் நடத்தி வந்த பாதைகளுக்காக உமக்கு நன்றி. எங்கள் துணையாளராய் எங்கள் மனவாளனாய் எங்களோடு இருந்து எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து நீர் வரப்போவதற்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆசிர்வதியும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். தேவன் நம்மை நடத்தினார், தேவன் நம்மை பாதுகாத்தார், தேவன் நமக்கு நல்ல சுகத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இதுவரையும் நடத்தினவர் மீதி காலங்களிலும் கர்த்தர் தயவாய் நடத்துவாராக. எப்போதும் ஒரு நன்றி நிறைந்த இருதயம் உள்ளவர்களாய் நாம் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இன்றைக்கு சொல்ல போகிற இந்த செய்தியை நீங்கள் ஆழமாய் சற்று கூர்ந்து கவனிக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். ஏன்னா இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, நெருக்கத்தை வெறுக்க வேண்டாம். மீண்டும் சொல்லுகிறேன், நெருக்கத்தை வெறுக்க வேண்டாம். எகைன் மீண்டும் சொல்லுகிறேன், நெருக்கத்தை வெறுக்க வேண்டாம். அப்போ அந்த செய்தி நீங்கள் கவனமாக கேட்டால் ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேராக நாம் கடந்து போக முடியும். நிறைய வசனங்கள் நம்ம கேட்டிருக்கிறோம், ஆனால் பாலுங்கிற குழந்தையாகவே நம்ம வாழுகிறோம். இன்னும் ஆசீர்வாதம், இன்னும் மேன்மை, இன்னும் உயர்வு, பல நெருக்கங்கள் நம்ம வாழ்க்கையில் கடந்து வருது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நெருக்கங்களை வெறுக்க விரும்புகிறோம். ஆனால் செய்தி தலைப்பு என்ன? ஒரு ஆவிக்குரிய ஒரு நிதானம், ஒரு ஆவிக்குரிய ஒரு முதிர்ச்சி, ஒரு ஆவிக்குரிய ஒரு தெளிவு உள்ள ஒரு மனிதன் யார் அப்படின்னா, நெருக்கத்தை வெறுக்காமல் இருக்கிற ஒரு மனிதன் தான். செய்தியுடைய தலைப்பை நீங்கள் மறந்துடக்கூடாது. தலைப்பு என்ன? நெருக்கத்தை வெறுக்க வேண்டாம். பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கம் அப்படின்னு சொன்னாலே நாம் விரும்புகிறதே இல்லை. நான் நெருக்கத்தில் தானே நான் வந்திருக்கிறேன், நான் நெருக்கத்தோட ஏதாவது நல்ல வார்த்தை கிடைக்கும், என் வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள் மாறும், என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த பிரச்சனைகள் மாறும், என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த போராட்டங்கள் மாறும் அப்படின்னு சொல்லி தானே நான் இங்கே வந்து உட்கார்ந்தேன். ஆனால் இங்கே உட்கார்ந்தா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நெருக்கத்தை வெறுக்க வேண்டான்னு சொல்கிறாரு. இது எப்படி எனக்கு முடியும்? ஏன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நெருக்கத்தை பொதுவாக நம்ம விரும்புகிறதே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன், உலகத்தில் கூட ஒரு டிராஃபிக் ஜாம்குள்ளே மாட்டிக்கிட்டா நம்ம சந்தோஷமாக விரும்புகிறோமா? கிடையவே கிடையாது. ஒரு சிக்னல் போடும்போதே ரொம்ப நெருங்கி போயிட்டே இருக்கும்போது, ஐயோ சிக்னல் முடிஞ்சிருமா, இவ்வளோ நெருக்கமா, இவ்வளோ கூட்டமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்.
இன்றைக்கி ஒரு லைனில் நிற்கிறோம், க்யூ பெருசாக இருந்தால் அதை நம்ம விரும்புகிறது இல்லை. இன்றைக்கி உலகத்தில் நெருக்கமான சூழ்நிலைகளை நம்ம விரும்புகிறது இல்லை. அதனால தான் சில பாருங்க மனிதன் தனிமையை தேடி எங்கேயாவது போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இது உலக வாழ்க்கையில் மட்டுமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நெருக்கங்களை ஏன் விரும்புறது இல்லை அப்படின்னு சொன்னால், இந்த நெருக்கத்தினால தான் என் விசுவாசத்தில் நான் வளரலை பாஸ்டர் தெரியுமா, இந்த நெருக்கத்தினால தான் என் வாழ்க்கையில் ஜெபம் குறைந்து போச்சு பாஸ்டர் தெரியுமா உங்களுக்கு, இந்த நெருக்கத்தினால தான் என் வாழ்க்கையில் எனக்குள்ள ஒரு டிப்ரெஷன் மன அழுத்தம் எனக்குள்ள வந்தது அது உங்களுக்கு தெரியுமா, நெருக்கத்தினால தான் என் குடும்பத்தில் இருக்கிற சமாதானம் குறைஞ்சு போச்சு தெரியுமா, இந்த நெருக்கத்தினால தான் என் வாழ்க்கையில் நிறைய கோபங்கள் நான் பட ஆரம்பித்தேன், எரிச்சல் எனக்கு உண்டாச்சு, தவறாக பேசுவதற்கு நான் ஆயத்தமாக இருந்தேன், என் குணமே எனக்கு மாறி போச்சு. ஏன் தெரியுமா, இந்த நெருக்கம் தான் காரணம். இந்த நெருக்கம் எனக்கு பிடிக்கலை. இந்த நெருக்கம் இல்லாமல் என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம், என் வாழ்க்கையில் ஒரு பெருக்கம், அதைத்தான் நான் விரும்புகிறேன் தவிர எனக்கு நெருக்கம் வேணாம். ஏன்னா இந்த நெருக்கம் தான் என் வாழ்க்கையில் பிரச்சனைக்கு, போராட்டத்துக்கு, கண்ணீருக்கு, எல்லாத்துக்கும் எது காரணம்னா அந்த நெருக்கம். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க நெருக்கத்தை வெறுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறோம். வாசிங்களேன் ஒரு வசனத்தை, யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ, கவனிங்க, அவர்களை எவ்வளவு நெருக்கினார்களோ ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள், அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். நல்ல கவனிங்க, எவ்வளவு அழகான வசனம் பாருங்களேன். எவ்வளவாய் எவ்வளவாய், ஆனாலும் எவ்வளவாய் அவர்களை இஸ்ரவேல் ஜனத்தை ஒடுக்கினார்களோ நெருக்கினார்களோ, வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, அவ்வளவாய் எவ்வளவு ஒடுக்கப்பட்டோமோ, எவ்வளவு நெருக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் தேவன் ஒரு பெருக்கத்தை, ஒரு பழுக்கத்தை கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையிலே கட்டளையிட்டார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பொதுவாக நெருக்கம் வந்த உடனே நம்ம மனசுக்குள்ள என்ன நினைப்போம், ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் என்னோடு கூட இல்லை, ஆண்டவர் என்னை விட்டுட்டு அவர் தனியாக போயிட்டாரு, நான் தனித்து நிற்கிறேன், என் வாழ்க்கையில் நான் ஜெயிக்கிறதுக்கு, என் வாழ்க்கையில் நான் தாண்டி போகிறதுக்கு எனக்கு முடியலை, எனக்கு கூட இல்லாத மாதிரியே இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சங்கீதம் 28ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்க. இங்கு சங்கீதக்காரன் இப்படி சொல்லி ஜெபிக்கிறத நீங்கள் வாசிக்கலாம். சங்கீதங்களிலே 28ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை அங்க பாருங்க. என் கண்மலை ஆகிய கர்த்தாவே, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதேயும், மௌனமாயிராதேயும், நீர் மௌனமாய் இருந்தால் நான் குழியில் இறங்குறவர்களுக்கு ஒப்பாவேன். சொல்றாரு பாருங்களேன், நீ மௌனமாய் இருந்தா, நான் நெருக்கப்படும் போது, நான் வருத்தப்படும் போது, என் வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது நீங்க மௌனமா இருந்துடாதீங்க ஆண்டவரே. நீங்க மௌனமா இருந்துட்டீங்கன்னா என் வாழ்க்கை குழியில இறங்குறது போல மாறிடும். என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேணும் தான் நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் ஒருவேளை நெருக்கப்படும் போது நீர் மௌனமாக இருக்காதீங்க அப்படின்னு அங்கே சொல்கிறார். நல்லா கவனிங்க, எல்லாருடைய வாழ்க்கையிலும் நெருக்கங்கள் வருவது உண்டு. எல்லாருடைய வாழ்க்கையிலும் நெருக்கங்கள் வருவது உண்டு, போராட்டங்கள் வருவது உண்டு. இன்னைக்கு இந்த போராட்டம் இல்லை அப்படின்னு சொன்னால் நாளைக்கு இன்னொரு போராட்டம். ஒரு போராட்டத்தில் வெற்றி பெற்றோம்னா நம்ம வாழ்க்கை முழுவதும் போராடிக்கிட்டு தான் நம்ம இருக்கணும். போராட்டங்களும் பிரச்சனைகளும் நெருக்கங்களும் உள்ளது தான் வாழ்க்கை. இன்னைக்கு யாரா எடுத்துக்கிட்டா கூட நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு உனக்கு என்ன பிரச்சனை, நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு கேட்டால் அது சொல்லும், நாளைக்கு எனக்கு சயின்ஸ் டெஸ்ட்டு, அது சொல்லும். அது ஒரு பெரிய பிரச்சனை. நம்ம பார்வையில் என்ன சொல்லுவோம், ஆமாம் இது ஒரு பெரிய பிரச்சனையா, சயின்ஸ் டெஸ்ட் ஒரு பிரச்சனையா, அதுக்கு தான் மூஞ்சியை தூக்கிட்டு வச்சிருக்கியா, உம்முன்னு இருக்கியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த குழந்தைக்கு அது ஒரு பெரிய என்னது நெருக்கம். எல்லா விஷயத்திலையும் எல்லா காரியத்திலையும் சில பிரச்சனைகள் நமக்கு உண்டு, குடும்பத்தில் உண்டு, வாழ்க்கையில் எல்லா பகுதியும். ஒரு வேலைக்கு இந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலைக்கு போனால் நல்லா இருக்கும், இல்லை இக்கரைக்கு அக்கறை பச்சை மாதிரி தான் இருக்கும், அங்கே போய் பார்த்தா தான் தெரியும், ஐயோ அதுக்கு முதல்ல இருந்த இடமே எவ்வளவோ தேவலாம் போல இருக்கு. எல்லா இடத்திலும் ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ளணும், நெருக்கங்கள் உண்டு. ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா நெருக்கத்தை வெறுக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஏன் வெறுக்கக்கூடாதுன்னா, தேவன் அநேக மேன்மைகளை, அநேக ஆசீர்வாதங்களை,
அநேக உயர்வுகளை எங்க வச்சிருக்கிறார் அப்படின்னா இந்த நெருக்கத்துல தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். இப்ப நம்ம வாசித்தோம்னா அந்த வசனத்தை, அவர்கள் எவ்வளவாய் அவர்களை ஒடுக்கினார்களோ, அவங்கள ஒடுக்க ஒடுக்க வேதம் சொல்லுது பெருகி கொண்டே போனார்கள். ஒரு மூட்டை பூச்சி அப்படின்னு நீங்கள் நசுக்குனீங்கன்னா அது செத்துருன்னு நினைக்கிறோம், அல்ல அது பெருகும். அடுத்து நசுக்கி பாருங்க, பெருகிக்கிட்டே இருக்கும். அதே போல தான் நம்ம வாழ்க்கையை, கிறிஸ்தவ வாழ்க்கையை நெருக்கம்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்களேன். அது நம்மளை கீழே தள்ளுவதற்கல்ல, தேவன் நம்ம வாழ்க்கையில் அனுமதிப்பது நம்மை இன்னும் மேலே உயர்த்துவதற்கு. அப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் நான் நெருக்கப்பட்டு தான் இருக்கேன் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்னா நெருக்கத்தை ரொம்ப பேசுவோம். ஐயோ என்னை சீக்கிரத்தை இதை வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே, இதுலேருந்து என்னை வெளியே கொண்டு வந்து மீட்டெடுங்க ஆண்டவரே, இது எனக்கு ஒரு விடுதலையை தாங்க ஆண்டவரே. அப்படி ஜெபிக்கக்கூடாது. நம்ம அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நெருக்கத்தை நீங்கள் வெறுக்க வேண்டாம். காரணம், அந்த நெருக்கமே உங்கள் வாழ்க்கையில் பெருக்கத்தை கொண்டு வர போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஏசாயா 48ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் அங்க ஆண்டவர் சொல்றார் பாருங்களேன், சில நேரங்களில் தேவன் நம்மை தெரிந்து கொள்வது எந்த பாதையில அப்படின்னா வாசிங்க. இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போலல்ல உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். எங்க கர்த்தர் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்றாரு பாருங்களேன். நாம யாருன்னு கர்த்தர் எங்க தெரிந்து கொள்றாருன்னா இந்த நெருக்கத்தின், உபத்திரவத்தின், பாடுகளின் பாதையில தான். நம்ம எப்படிப்பட்டவங்க, கர்த்தரை உண்மையா நேசிக்கிறோமா, கர்த்தரை உண்மையா நம்ம பின்பற்றுகிறோமா, நான் ஆராதனை உண்மையா நான் ஆராதிக்கிறேன்னா, நான் என் தேவனை நான் உண்மையா தொழுது கொள்றேன்னா, நான் அவரை சரியா பிடிச்சிருக்கிறேன்னா அப்படின்றத எந்த இடத்துல கர்த்தர் நம்மளை தெரிந்து கொள்றாருன்னா நம்மளை புடமிட்டு நெருக்கத்தின் பாதையில தான் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொள்ளுகிறார். நெருக்கத்தை வெறுக்க வேண்டாம். நோ, வெறுக்காதீங்க. ஏன் அப்படின்னா தேவன் நம்மை தெரிந்து கொள்ளுகிற அனுபவமே எங்க அப்படின்னு சொன்னா நெருக்கத்துல தான். நம்மளை யாரு, என் பிள்ளை சரியா என்ன பிடிக்கிறானா, அவன் என்னை பின்பற்றுகிறானா, வாழ்க்கையில என் வார்த்தையை கேட்கிறானா, என்னுடைய பிள்ளை என்னை கைவிடாம இருக்கிறானான்றத ஆண்டவர் நல்லா இருக்கும் போது தெரிந்து கொள்றதில்ல. இப்போ இன்னைக்கு நல்லா இருக்கிற நேரத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணுற உறவுகள் நமக்கு பெருசாக தெரியாது. ஆனால் கஷ்டமான நேரத்தில் உதவு பண்ணுறாங்க பாருங்களேன். ஆபத்தில் உதவுவனே நண்பன் அப்படின்னு நம்ம பழமொழி கேட்குறோம்ல. அப்போ சில நேரங்களில் நெருக்கப்படும் போது தான் நான் கர்த்தரை எவ்வளோ பிடிச்சிருக்கேன்றது நமக்கு தெரியும். ரெண்டாவது ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன் பாருங்களேன். சங்கீதம் 22:24 வசனத்தை வாசிங்க. முதல்ல நாம் யாருன்றதை தேவன் கண்டுபிடிக்கிறது நெருக்கத்தில் தான், நாம் தேவனை யாருன்னு கண்டுபிடிக்கிறது நெருக்கத்தில் தான். வாசிங்க சங்கீதம் 22:24 வசனம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும், அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நான் முதல்ல சொன்னேன், நான் நெருக்கத்துல இருக்கும்போது என் தேவன் என்னை எப்படி கண்டுபிடிக்கிறார்னா உபத்திரத்தை கண்டுபிடிக்கிறார். நான் எந்த அளவு அவரை பிடிச்சிருக்கிறேன், எந்த அளவு நான் அவர் பிரியமா இருக்கிறேன், எந்த அளவு நான் அவர் கட்டளையை கடைபிடிக்கிறேன். என் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கும் போது துதிக்கிற துதியை விட என் வாழ்க்கை நெருக்கப்படும் போது நான் துதிக்கிற துதி அது எப்படியா இருக்கிறது. என்னை யார் என்று நான் தேவனுக்கு அடையாளம் காட்டி கொடுப்பதும் நெருக்கத்துல தான். ஒன்று. ரெண்டாவது ஒரு பகுதி என்ன தெரியுமா, என் தேவன் எனக்கு யார் என்பதை கண்டுபிடிப்பதும் என் நெருக்கத்தில் தான். நான் தேவனிடத்தில் எப்படி இருக்கிறேன்றதை கண்டுபிடிக்கிறதும் நெருக்கம்தான். என் தேவன் என் நெருக்கத்தில் எனக்கு எப்படி இருக்கிறார் அப்படின்றது கண்டுபிடிக்கிறதும் நெருக்கம். உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா என்னல, அவர் அருவருக்கல, தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமல் இருந்து கூப்பிடுகையில் கர்த்தர் அவனை கேட்டருளினார். இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் மிக தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நெருக்கத்தை வெறுக்க வேண்டாம். அல்லேலூயா சொல்லுங்க. சங்கீதம் 34:17, சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். எல்லாவற்றுக்கும் அதான் தேவன். எல்லா இக்கட்டுக்கும் நெருக்கத்திலும்
என் தேவன் எனக்கு என்ன செய்யறேன்னா எனக்கு விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். சில நெருக்கங்கள் நம்ம வாழ்க்கையில வரும்போதெல்லாம் நீங்க சொல்லணும், நெருக்கத்தை வெறுக்காதீங்க. அது ஒவ்வொரு முறை நாம் நெருக்கப்படும் போதும் நீங்க சொல்லுங்க, அதன் மூலமா என் வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவர் வைத்திருக்கிறார். அதான் நம்ம வாசித்தோம், எவ்வளவு ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவு பெருகினார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. சங்கீதம் 90:15 வசனத்தை வாசிங்க. இந்த நெருக்கத்தை நீங்க பெருசா பார்க்காம முறுமுறுக்காம இருந்தீங்கன்னா இந்த 90ஆம் சங்கீதம் 15 உங்க வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். என்ன நடக்கும் வாசிக்கலாம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் நெருக்கப்பட்ட துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சி. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நான் நெருக்கப்பட்ட சூழ்நிலைகளை தாண்டி என் தேவன் எனக்கு சரியான மகிழ்ச்சியை தர வல்லமை உள்ளவர். அப்ப நல்லா கவனிங்க, ரொம்ப அழகா வேதம் சொல்லுது. நெருக்கப்படும் போது என் வாழ்க்கையில் ஒரு காரியம் வரும்போது வெறுப்பு தான் எனக்கு உண்டாகுது. கர்த்தர் மேலே ஒரு வெறுப்பு, குடும்பத்தின் மேலே ஒரு வெறுப்பு, சபையின் மேலே ஒரு வெறுப்பு, ஊழியத்தின் மேலே ஒரு வெறுப்பு, ஊழியர்கள் மேலே ஒரு வெறுப்பு, வாழ்க்கை மேலே ஒரு வெறுப்பு, எல்லாத்தின் மேலே ஒரு வெறுப்பு வருது. ஆனால் இன்னைக்கு சொல்றாரு, நீங்கள் நெருக்கத்தை வெறுக்க வேண்டாம். காரணம், அதிலே வைக்கிற தேவன் நம்மை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சரியாய் மகிழ்ச்சியாக்குகிற தேவன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ரொம்ப அற்புதமான வார்த்தை, சரியாய். அப்படின்னா மனுஷன் சரியா கொடுக்குறானோ இல்லையோ தெரியாது, ஆனால் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு, நெருக்கப்பட்ட நாட்களுக்கு நம்முடைய வாழ்க்கை சரியாய் கர்த்தர் நம்மை மகிழ்ச்சி அடைய பண்ணுகிறார். அல்லேலூயா. 5 கருத்துக்களை நான் வேகமாய் காட்டி கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நெருக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையை 5 பேரை நான் உங்களுக்கு காட்டித்தரேன். இவங்க வாழ்க்கையில் வந்த நெருக்கம் ரொம்ப கடினமானது. ஆனால் இந்த நெருக்கம் இவங்க ஒரு நாளும் வேண்டான்னு சொல்லலை. இந்த நெருக்கம் வரும்போது அதை தாங்கி கொண்டு அவங்க கடந்து போன போது வேதத்தில் அவங்கள கர்த்தர் பணமடங்கு ஆசீர்வதித்தார். சில நேரங்களில் நெருக்கம் வருவதனால அதற்கு பின்பு ஒரு பெரிய விளைவை கர்த்தர் வச்சிருக்கிறார், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதைத்தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நம்பர் 1, 5 கருத்துகள் வேகமாய் சொல்ல கர்த்தர் கிருபை தருவாராக. 4வது நான் சொல்லி முடிக்கிறேன். 1, 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 1வது 2வது வசனம். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. பாருங்க, மிக தெளிவா வேதம் சொல்லுது. எங்களுக்கு எப்படி இருக்குதா? நெருக்கமா இருக்குது. ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க போய் நிக்கிறாங்க, எலிசாவை போய் பார்க்குறாங்க. எலிசாவே உங்களுக்கு தெரியுமா? அவர் யாருன்னா தீர்க்கதரிசி. அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, எப்பா உனக்கு தெரியுமா, இதோ உம்முடன் இருக்கிற இந்த நாட்கள் நேரங்கள்லாம் எங்கள் எல்லை, என்னுடைய இடம் ரொம்ப நெருக்கமாக இருக்குது. பாம்பேயில் குடியிருக்கிறது போல் நாங்கள் இருக்கிறோம். எங்களால் ஃப்ரீயாக இருக்க முடியல, ஒரே நெருக்கமாக இருக்குது. அதனால நாங்கள் என்ன செய்ய விரும்புகிறோம் அப்படின்னா, 2வது வசனம் வாசிங்க. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன் போங்கள் என்றான். நல்ல கவனிங்க, மீண்டும் சொல்லுங்க, நெருக்கத்தை வெறுக்க வேண்டாம். நம்பர் 1, முதல் கருத்து அங்க கவனிச்சு பார்த்தீங்களா? என்னன்னா, திட்டம் உருவானது. முதல் காரியம் நல்லா கவனிங்க. நெருக்கப்படுவது எதற்கு அப்படின்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையில் அடுத்த திட்டத்தை நமக்குள்ளே தேவன் ஏற்படுத்துவதற்கு சில நெருக்கத்தின் பாதைகளை வழியாய் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு போகிறார். புரியல? நான் சொல்கிறேன் மறுபடியும். நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் வைக்கிறதுக்கு, அடுத்த எல்லைக்கு, அடுத்த நோக்கத்துக்கு, அடுத்த பாதைக்கு அல்லது அடுத்த குறிக்கோளுக்கு நாம் கடந்து போகுவதற்கு நெருக்கத்தை கர்த்தர் நம் வாழ்க்கையில அனுமதிக்கிறார். இந்த நெருக்கத்தை தான் நெருக்கத்தை வெறுக்காதீங்க. ஏன் அப்படின்னா, நம்ம என்ன செய்வோம்னா, ஒரு போராட்டம் வந்தோடனே ஏன் நினைப்போம். இல்லை, சில போராட்டங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரெயினே ஒர்க் ஆகும். பாருங்களேன், நீங்கள் என்ன நல்ல ஆசீர்வாதத்தை, பண தேவையை, கடன் இல்லாத வாழ்க்கையை எல்லாம் கர்த்தர் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையில் யோசிக்கவே மாட்டோம்.
அல்லேலூயா. உண்மை அதான். சரியா? சில நேரத்தில் மூளை வேலை செய்யாது, நிறையா இருக்குது. சரியா? அது ஒரு ரெண்டு சொல்லணுன்னா, ஒன்று நிறைய சாப்பிட்றவங்களுக்கு மூளை என்ன செய்யாது. உண்மையிலேயே நீங்கள் வேணால் உங்கள் பிள்ளைய நீ படிக்க மாட்டேன்ற உனக்கு ஞானம் இல்லை, ஒன்று கூட ஞாபகம் இல்லை அப்படின்னு சொன்னால், அவங்க சாப்பாடும் போது நீங்கள் தட்டை கவனித்து பாருங்கள், நீங்களே அந்த பிள்ளைங்களுக்கு அள்ளி அள்ளி போட்டு கொடுப்பீங்க. நல்ல நம்ம பிள்ளைகளுக்கு சோத்தை அள்ளி அள்ளி போட்டு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்யாது, வளராது. அதனால் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது கூட அளவாக அதனுடைய பசி போக்குற அளவு கொடுக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இதெல்லாம் ஒரு ஞானம், இதெல்லாம் பெற்றோருக்கு ஞானம். நம்ம என்ன நினைப்போம்னா, நல்லா வளரணும், நல்லா குஸ்தியாக இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். மூளையை மந்தப்படுத்தும். பொதுவாகவே பிரியாணிலாம் ஃபுல் டைட்டாக அடிச்சுட்டு வந்தோம்னு வச்சுங்களேன், சூக்கம் வருதா வரலையா? வரணும். வந்தால் தான் சாப்பிட்டதுக்கான அழகே. சரியா? ஃபுல் டைட் சாப்பிட்டா அப்படி தான் இருக்கும். அப்போ நம்ம சாப்பாடு அள்ளி வச்சா என்ன ஆகும்? எப்படி இருக்கும்? கேராகவே இருக்கும். சரியா? ரெண்டாவது என்னென்னா, இந்த நெருக்கம் சுகமாக வாழ்ந்துட்டோம்னா திட்டங்கள் நம்ம வாழ்க்கையில் வராது. அடுத்து என்ன செய்யணும், கர்த்தர் வச்சிருக்கிற பாதை, கர்த்தர் வச்சிருக்கிற அந்த நோக்கம் எதுவுமே நம்ம மண்டையில் வரவே வராது. ஆனால் இங்கே எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்களேன், குடியிருக்கிறது எங்களுக்கு நெருக்கமாயிருச்சு, அதனால் நாங்கள் யோர்தானுக்கு போகிறோம். அங்கே பாருங்கள், இது யார் சொன்னால்? தீர்க்கதரிசிட்ட போய் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்குங்க. தீர்க்கதரிசி கூப்பிட்டு, எப்பா நெருக்கமாக இருக்கீங்க, அதனால் நீங்கள் கொஞ்சம் என்ன வாங்க, நான் ஒரு ஐடியா தரேன், நான் தேவ சமூகத்தில் ஜெபிச்சுட்டு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லலை. அழகாக வேதம் சொல்லுது, நாங்கள் யோர்தான் மட்டும் போய் நாங்கள் போகிறோம், நீர் இங்கே ஏறும், நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், ஏன்னா நாங்கள் நெருக்கமாக இருக்கோம். திட்டம் உருவாகுது பாருங்களேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நெருக்கம் வரும்போது திட்டம் உருவாகும். தேவன் திட்டங்களை தருவார். யோசுவா 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. யோசுவா 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அதற்கு யோசுவா நீங்கள் ஜனம் பெருத்தவர்களாயும் எப்பிராயிம் மலைகள் உங்களுக்கு நெருக்கமாய் இருந்தால் பெருசியர் ரொப்பாயிரிமீர் குடியிருக்கிற காட்டு தேசத்திற்கு போய் உங்களுக்கு இடம் உண்டாக்கி கொள்ளுங்கள் என்றார். திட்டம் வருது பாருங்களேன். எப்பா நெருக்கமா இருந்தா இப்படியே இத்தனால தான் இருக்கிறது, இப்படியே நெருக்கத்திலே எப்படி தான் வாழ்றது. அடுத்த லெவல் திட்டங்கள் தருவதற்கு தேவன் சில நெருக்கங்களை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். 3 பேரை வேகமாக நான் காட்டி கொடுக்கிறேன். ஒன்று, ஈசாக்கு நெருக்கப்பட்டான். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். அவன் தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். நல்லா தானே இருந்துச்சு. அங்க வேதம் வாசிச்சு பாருங்க. வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணெல்லாம் என்ன பண்ணாங்களாம், நிரப்பி போட்டாங்களாம். நல்லா தான் இருந்துச்சு. அதுவா மூடிக்கல, ஊற்றுக்கண் அங்கே தான் இருந்துச்சு. ஆனால் எதிராளிகள் வந்து என்ன பண்ண, ஒரு நெருக்கத்தை ஈசாக்கு கொடுக்குறாங்க பாருங்களேன். இந்த நெருக்கத்தை கொடுத்து, இல்லை அவன் நல்லா இருக்கக்கூடாது சொல்லி அந்த மண்ணெல்லாம் தூக்கி போட்டுடுறாங்க. ஆனால் மண்ணை தூக்கி போட்டாலும் அந்த நெருக்கம் எதுக்கு தெரியுமா? ஈசாக்கு வந்து கர்த்தர் தன்னோடு இருக்கிறார் என்பதை நிரூபிக்க அடுத்த இடத்துல போய் துறவு தோன்றான். அடுத்தது நீரூற்று வருது, அங்கேயும் வந்து ஆளுகை செய்கிறான். ஏன் இடம் தான் 24ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. 26ஆம் அதிகாரம் 24வது வசனம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாத, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் சொல்றாரு பாருங்க. அடுத்து போப்பா, அடுத்து தோண்டு, அடுத்து ஒவ்வொன்னா தோண்டு. நான் தோண்ட துறவுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பேன், திட்டங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். எவ்வளவு நெருக்கம் வருதோ அத்தனை ஊற்றுக்கண்களும் மீண்டும் திறக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சில நேரங்களில் நெருக்கம் எதுக்குன்னா, அடுத்த திட்டம் நான் என்ன செய்யணும், இல்லைன்னா நமக்கு தெரியாது. இதுலேயே உட்கார்ந்துட்டு இருப்போம், பிரச்சனையிலேயே கடந்துகிட்டு இருப்போம். இப்போ பிரச்சனை போதும், நீ நெருக்கப்பட்டது எதுக்கு தெரியுமா? எழும்புவதற்கு, அடுத்த லெவல் போகிறதுக்கு. வாசிங்க இன்னொரு வசனம் கூட. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. யாக்கோபு இங்க நெருக்கப்படுகிறது நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்றான் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி. எல்லாம் ரெட்ட ஆசீர்வாதம் கையில இருக்கு. ஆசீர்வாதம் இருந்தாலும் ஒரு நெருக்கம் யாக்கோபுக்கு. ஏசா வருகிறான்,
ஐயோ ஏசா வரும்போது அவனோடு நான் எதிர்த்து நிற்க முடியாது, என் சொத்தெல்லாம் ஆஸ்தியெல்லாம் போயிடும், ஒரு பெரிய நெருக்கத்தின் பாதை. அவன் என்ன தெரியுமா செய்தான்? எல்லாத்தையும் ஒரு கரையில் விட்டுட்டு அடுத்த கரையில் போய் நான் தேவனை சந்திக்க வேண்டும், இஸ்ரவேல் என்ற பெயரை பெற வேண்டும், அவர் என்ன ஆசீர்வதிக்க வேண்டும். திட்டம் உருவாகுது பாருங்களேன். உங்களை ஜெபிக்க வைக்கவே கர்த்தர் சில நேரங்களில் நெருக்கத்தை கற்றுக்கொண்டு வருகிறார். எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க, எவ்வளோ தேவன் நல்லவர் பாருங்க. அப்படியே விட்டுட்டு போகிற தேவன் அல்ல, அப்படியே நெருக்கத்தின் பாதையிலேயே நம்மளை இருக்க விரும்புகிற தேவன் அல்ல. நெருக்கம் ஏந்திரமாக கொடுக்கப்படுகிறது ஒரு புதிய திட்டத்தை நம் வாழ்க்கையில் மீண்டும் துவங்குவதற்காக, ஒரு பெருக்கத்தின் பாதையிலே நம்மை அழைத்து செல்வதற்காக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சில நெருக்கங்களை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போ. 119 சங்கீதம் 71வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் அதற்கு தான் தாவீது இப்படி சொல்லுகிறார். எப்படி சொல்றாரு? நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. அங்க பாருங்க, நான் நெருக்கப்பட்டது எனக்கு நல்லது. நான் நெருக்கப்பட்டேன்ல, அது நல்லது. ஏன்னா அதனால தான் உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன். பிரதர் சிஸ்டர், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நெருக்கத்தை நீங்கள் வெறுத்துறாதீங்க. இந்த நெருக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த லக்கை, தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கு நேராய், தேவன் வைத்திருக்கிற பெருக்கத்துக்கு நேராய் உங்கள் திட்டத்தை கொண்டு போவதற்கே கர்த்தர் சில நெருக்கத்தின் கொண்டு வருகிறார். ஃபர்ஸ்ட் அப்படி தான் இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும், என்னாண்ட ஒரு நெருக்கமாக இருக்குது. இல்லை, நம்ம நெருக்கத்தை வெறுக்கிறத விட்டுட்டு இந்த நெருக்கத்தின் பாதையில் நான் ஜெபித்தால் என் திட்டத்தை அவர் தந்து என்னை நடத்த போதுமானவராக இருக்கிறார். யாக்கோபு நெருக்கப்பட்ட போது அவன் செய்த ஒரே காரியம், அவனுக்கு தெரியும், இந்த நெருக்கத்தின் பாதை என்னை விட்டு கடந்து போக வேண்டுமென்றால் என் தேவனை தேட வேண்டும். அவன் தேவனை தேடின போது கர்த்தர் திட்டங்களை தருகிறார். யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் சில நேரங்களில் நம்ம ஜெபிக்க வைக்கிறதுக்கே சில நெருக்கத்தை கொண்டு வருவார். ஏன் இன்னைக்கு நெருக்கம் மாறலன்னா இன்னும் நம்ம அதுக்குள்ள எழும்பலை. இன்னும் எழும்பி நின்று ஆண்டவரே போய் நின்றால் புதிய திட்டங்களை, அடுத்த பெருக்கத்துக்கான வழியை, அடுத்து ஆசீர்வாதத்துக்கான வழியை, அடுத்து நம்ம போக வேண்டிய பாதையை அவர் நமக்கு தெரிவுபடுத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி எனக்கு உதவி செய்தி. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், ஆமென், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். திசை கெட்டெங்கோ அழைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர். திசை கெட்டெங்கோ அழைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர். பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்கு. நெருக்கத்திலே உம்மை அழைத்தே, நெருங்கி உதவி எனக்கு அளித்தீ. சொல்லாமா? நெருக்கத்திலே அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீ. திசை கெட்டெங்கோ அழைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகி. ஆமென். திசை கெட்டெங்கோ அழைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகி. அல்லேலூயா. சொல்லுங்க, நெருக்கத்தை வெறுக்க வேண்டாம். ஏன் தெரியுமா? நெருக்கம் என் வாழ்க்கையிலே மீண்டும், அதாவது திட்டங்களை உருவாக்கி தருவதற்கு போதுமானதாக இருக்கிறது. கரங்களை உயர்த்திலே சொல்லுங்க பார்ப்போம். ரெண்டாவதாக இந்த நெருக்கத்தை ஏன் வெறுக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்றேன்னா, 2 சாமுவேல் 30வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 2 சாமுவேல் 30வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். பாருங்க, அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்ற. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகள் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஏன் இந்த தாவீதுடைய நெருக்கம் யோசித்து பார்த்தீங்கன்னா,
இங்கே தாவீது யுத்தத்துக்கு போவார். யுத்தத்துக்கு போயிட்டு திரும்பி வரும்போது, அந்த யுத்தத்துக்கு போயிட்டு வரும்போது தன்னுடைய இருந்த இடத்துல மனைவி, பிள்ளைகள், ஆஸ்தி, சேவகர்கள் எல்லாரும், உடன் இருக்கிற குடும்பம் எதையுமே இல்லாதபடி என்னன்னா எதிராளியை கொண்டு போயிடுவான். இதை பார்த்த உடனே தாவீது கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பயங்கரமாக அழ ஆரம்பிப்பாங்க. பலனில்லாமல் போக மட்டும் அழ ஆரம்பிப்பாங்க. அவங்க தாவீது மேலே அவ்வளவு கோபமாக இருப்பாங்க. உன்னால தானே இப்படி ஆச்சு, உன்னால தானே இப்படி நடந்துச்சு. தாவீது மேலே அவ்வளவு குற்றம் சுமத்தி அவனை கல்லெறிஞ்சு கொன்றெல்லாம் கூட திட்டம் பண்ணுவாங்க. தாவீது அதை கேட்டு ரொம்ப நொந்து போயிடுவான். தாவீதுடைய குடும்பமும் சிறைபிடிக்கப்பட்டு போயிருக்கும். ஆனால் அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஆனால் அவங்க அதெல்லாம் பார்க்காம என் குடும்பம் போச்சு, இதுக்கு காரணம் தாவீது தான் சொல்லி பயங்கரமாக தாவீதை ஒரு நெருக்குவாங்க. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, தாவீதுக்கு உதவி செய்ய அந்த இடத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. தாவீதுக்கு சப்போர்ட்டாக பேசக்கூட அந்த இடத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. தாவீதுக்கு துணையா அப்படிலாம் கிடையாது, அவருடைய குடும்பம் தானே போச்சு அப்படின்னு ஒரு ஆறுதலாக சொல்லக்கூட யாருமே இல்லாத ஒரு இடத்துல தாவீது நெருக்கப்பட்டு இருப்பார். இது எதற்காக இந்த நெருக்கம்? இப்படி நம்ம வாழ்க்கையில் கடந்து வரும். சில நேரங்களில் நல்ல காரியங்கள் நடந்திருக்கும், ஆனால் அது நம்ம வாழ்க்கையில் ஒரு நெருக்கத்தை உண்டாக்கியிருக்கும். நம்ம மேலே பழி சுமைகள் உண்டாகியிருக்கும், நம்ம மேலே குற்றங்கள் சுமத்தப்பட்டிருக்கும். யாரும் நமக்கு உதவி செய்திருக்க மாட்டாங்க, எல்லாரும் தள்ளி தள்ளி போயிருப்பாங்க. கேட்டால் உன் பிரச்சனை உன்னோடது, அவங்களுக்கெல்லாம் நம்ம உதவியாக இருந்திருப்போம். ஆனால் அவங்க சப்போர்ட்டிவாக கூட இருக்க மாட்டாங்க. பயங்கரமாக ஏசுவாங்க, பேசுவாங்க, பயங்கரமாக சில காரியங்கள் செய்வாங்க. சில நெருக்கங்கள் நம்ம வாழ்க்கையில் வரலாம். இந்த நெருக்கம் ஏன் தெரியுமா கர்த்தர் கொடுக்குறாரு? திரும்ப கிடைப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு நெருக்கத்தை தருகிறார். முதல்ல சொன்னேன், திட்டம் உருவாவதற்கு இந்த நெருக்கத்தின் பாதையில் கர்த்தர் உங்களை கொண்டு போகிறார். ரெண்டாவது நான் சொல்றேன், திரும்ப கிடைக்க செய்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு இந்த நெருக்கத்தின் பாதையிலே கொண்டு போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. தாவீதை குறித்து நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அதே அதிகாரத்தில் அவன் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான்னு வாசிக்கிறோம். எனக்கு ஒன்று தெரியும், இந்த நெருக்கத்தின் பாதையில் நீங்கள் கடந்து போனாலும் நீங்கள் சொல்லுங்கள், இந்த நெருக்கத்துக்கு பதிலாக எல்லாவற்றையும் ஒரு நாள் என் தேவன் எனக்கு திரும்ப தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். யோபு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. யோபு 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அதனால் என் ஆத்துமா நெருங்குண்டு சாகிறது, நெருக்குண்டு சாகிறது, எலும்புகளோட உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் மரணத்தையும் விரும்புகிறது. சொல்றாரு பாருங்களேன், நெருங்குண்டு சாகுதான். எவ்வளவு துயரம் பாருங்களேன் யோபுக்கு. எல்லாமே இழந்துட்டாரு, எல்லாமே போயிடுச்சு. அங்க தாவீது எல்லாம் இழந்துட்டான். தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய ஆஸ்தி, தன்னுடைய சம்பாத்தியம், தன்னுடைய வைத்த வேலைக்கு எல்லாருமே போயிட்டாங்க, பெலிஸ்தீட்டு போயிட்டான் எதிராளி. இங்க யோபுடைய வாழ்க்கையில எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஒரு பக்கம் பிள்ளைகள் போச்சு, ஒரு பக்கம் அது இறந்து போச்சு, எல்லாமே அவன் சொல்றான், என் ஆத்துமா நெருக்குண்டு சாகுது. அப்படின்னா உடஞ்சிட்டாரு, அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட யோபுக்கு கூட வேதம் சொல்லுகிறது 42 அதிகாரத்தில், கர்த்தர் அவன் இழந்ததை இரட்டத்தனையாய் திருப்பி தந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நம்ம நினைக்கிறோம் எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் அவ்வளோதான், இனி நடக்காது, இனி முடிஞ்சு போச்சு, இனி கிடைக்காது, இனி வாழ்க்கை அவ்வளோதான், அவ்வளோதான், இப்படிதான் என் வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், அந்த நெருக்கங்கள் எதற்காக தெரியுமா பிரதர்? உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் கர்த்தர் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை திரும்ப தருவதற்கே கர்த்தர் நெருக்கங்களை கொண்டு வருகிறார். என் ஆத்துமாவுக்குள்ள நெருக்குண்டு வந்தேன், வெளியே பேச முடியல, முகத்துல சிரிச்சாலும் வெளியில சிரிச்சாலும், வெளியில ஆசீர்வாதமா இருக்கிறது போல காட்டினாலும், வெளியே மற்றதெல்லாம் நான் நல்லா இருக்கிறது போல காட்டிக்கிட்டாலும், ஆனா என் உள்ளத்துக்குள்ள ஒரு நெருக்கம், என் உள்ளத்துக்குள்ள ஒரு விசனம் எல்லாம் இழந்து போயிருச்சு. இனி எனக்கு திரும்ப வராது, இனி எனக்கு திரும்ப கிடைக்காது, இனி திரும்ப எனக்கு நடக்காது அப்படி என்ற நினைப்போடு நீங்க வந்திருப்பீங்கன்னா, இன்னைக்கு இந்த காலையில கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் திரும்ப கிடைக்க பெறுவதற்கு இந்த நெருக்கத்தின் பாதையிலே கர்த்தர் கொண்டு போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அதனால தான் சொல்றேன், நெருக்கத்தை வெறுக்க வேண்டாம். நீங்க வெறுக்க வேண்டாம். ஏன் திரும்ப இருக்க வேண்டாம்? நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல, இழந்ததை திரும்ப இரட்டத்தனையாய் கொடுக்கிற தேவன். யோவேல்ல வாசிக்கிறோம், பச்சை கிளி, அந்த மண்புழு எல்லாம் சின்னதை திரும்ப அழிக்கும் தேவன் அவர். திரும்ப தருவார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எழுப்பி கட்டுகிற தேவன் அவர். அல்லேலூயா.
உங்க வாழ்க்கையில திரும்பி தருவார் பிரதர், திரும்பி தருவார் சிஸ்டர். தைரியமா சொல்லுங்க, நான் நெருக்கப்பட்டேன் நீங்க நினைக்காதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க, வருத்தப்பட்டு நின்றாதீங்க. இந்த நெருக்கத்தின் பாதையில நான் வந்தாலும் இந்த நெருக்கம் தொடர்ந்து இருக்க போவதில்லை. என் வாழ்க்கைய திரும்பவும் கிடைக்க, திரும்பவும் ஆசீர்வதிக்கப்பட ஒன்று அல்ல, இரட்டத்தனையாய் இழந்த யோபு இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டான். தாவீது இழந்த யாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டான். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் இழந்தவற்றை திரும்ப உங்களுக்கு தருவதற்கு தேவன் இந்த உபத்திரவத்தின், தேவனுடைய இந்த கஷ்டத்தின் பாதையிலே உங்களை நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. மூன்றாவது வேகமா நான் கடந்து போகிறேன். மூன்றாவது யோனா 2ஆம் அதிகாரம் 2-5 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். யோனா 2வது அதிகாரம் 2வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்கலாம். நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். நீர் என் சத்தத்தை கேட்டீர், நீர் என் சத்தத்தை கேட்டீர். தண்ணீர்கள் பிராணபரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. ஒரு மனுஷங்க சொல்றாரு பாருங்க, எப்படிப்பட்ட நெருக்கம் பாருங்களேன், பயங்கரமான நெருக்கம். பூமியில தாழ்விடத்துல போய் ஜெபித்த 2வது மனிதர் யாருன்னா இந்த யோனா தான். ஏன்னா அவரை விழுங்கின மீன் அப்படிப்பட்ட மீன், அது மேலெல்லாம் வர வாய்ப்பே கிடையாது. சரியா? அது மறிக்கும் அப்படின்னா தான் மேலே வருமா? சரியா? அதை மறிக்க போது அப்படின்னா தான் தண்ணிக்கு மேலே வரும். ஏன்னா அதிகமாக குளிர, அதிகமான தாங்கக்கூடிய ஒரு தோலை அடர்த்தியை இந்த மீனுக்கு தான் கொடுத்துருக்காரு ஆண்டவர். ஆழத்தில் போய் இருந்துச்சு. நான் வசனம் சொல்லிட்டு பாருங்களேன், பிராணபரியந்தம் நினைக்கிடுச்சு, கடற்பாசியெல்லாம் சூழ்ந்துருச்சான் தலை மேலே. யோசித்து பாருங்க, பூமியின் ஆழத்தில் இருந்து ஜெபித்த 2வது மனிதர் யோனா. அப்போ முதல் மனிதர் யாருன்னா ஏசப்பா. எபேசியர் 4:9 4ஆம் அதிகாரம். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? ஏசப்பா கீழே பூமியின் தாழ்விடத்தை ஜெபிச்சவர் தேவ மனிதர். அதுக்கு அடுத்து யாருன்னா யோனா தான். தாழ்விடத்தில் உள்ளுக்குள்ளே போய் ஜெபம் பண்ணுற பாருங்களேன், ஆழமா பாதாளத்தின் வயிற்றில். அவன் சொல்கிறான் பாருங்களேன், நான் எங்கேருந்து நெருக்கப்பட்டிருக்கேன்னா பாதாளத்தின் வயிற்று. என்னை யாரும் தூக்கிவிட முடியாது, என்னை யாரும் காப்பாற்ற முடியாது, எனக்கு யாரும் உதவி செய்ய முடியாது. எந்த மனிதன் நினைத்தாலும், யார் என்னை நினைத்தாலும் என்னை எதுவும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்துக்குள்ள யோனா கடந்து போயிருக்கிறார். ஒருவேளை இங்கே இருக்க நீங்கள் அப்படி சொல்லலாம், உண்மைதான், கடன் என்கிற ஒரு பாதாளத்துக்குள்ளே நான் இருக்கிறேன் பிரதர், ஒரு வியாதி என்கிற ஒரு பாதாளத்துக்குள்ளே இருக்கிறேன், வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை என்கிற ஒரு பாதாளத்துக்குள்ளே எனக்கு உதவி செய்ய முடியாது, நான் யாருக்கிட்டையும் போய் உதவி கேட்க முடியாது, நான் யாருக்கிட்ட போய் என் பிரச்சனையை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் என் வாழ்க்கையில் இருக்குது. உண்மையிலேயே ஒரு பாதாளத்தில் இருக்கிறது போல தான் நான் இருக்கிறேன், ஒரு நெருக்கத்தின் பாதை தான் அப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னா, மூன்றாவது நெருக்கம் எதுக்கு தெரியுமா? திட நம்பிக்கையை தந்தது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். திட நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? யோனா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். அவர் என் சத்தத்தை கேட்டார். ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், யாருமே தூக்க முடியாது கடன், உண்மைதான். யார்கிட்டையும் என் பிரச்சனை நான் சொல்ல முடியாது, உண்மைதான். எல்லாரும் முன்னாடி சபைக்கு முன்னாடி சிரிச்சுக்கிறேன், ஆனால் என் குடும்பத்துடைய சூழ்நிலை எனக்கு தான் தெரியும். நான் யாருக்கிட்டையுமே என் ஷேர் பண்ண முடியாது, உண்மைதான். பாதாளத்தில் இருக்கிறது போல ஒரு நெருக்கப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் இந்த நெருக்கத்தின் பாதை எதுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஒரு திட நம்பிக்கை, உங்கள் சத்தத்தை கேட்கும் தேவன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். யோசேப்பை தூக்கி குழியில் போட்டாங்க. அவனை தூக்கி குழியில் போட்ட அடி எவ்வளோ தெரியுமா? 256 அடி. அவ்வளவு அடியில் தூக்கி போட்ட யோசேப்பையே தூக்கி எழுப்பி உயர வைக்க முடியுமானா? உங்கள் வாழ்க்கையில் எந்த பாதாளத்தின் நெருக்கத்தில் இருந்தாலும், எந்த கடனின் நெருக்கத்தில் இருந்தாலும், எந்த வியாதியின் நெருக்கத்தில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு திட நம்பிக்கை, என் தேவன் என் ஜெபத்தை கேட்டு என்னை விடுவிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாபோ.
அல்லேலூயா. நான்காவது சொல்லி முடிக்க போகிறேன். நாலாவது, நெருக்கத்தை வெறுக்க வேண்டாம். ஏன் வெறுக்க வேண்டாம் அப்படின்னா, வேதத்தில் வாசித்தோ, யாத்திராகமத்தில் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நெருக்கங்கள் நம்மை குறைப்பதற்கோ, நம்மை தாழ்த்துவதற்கோ, நம்மை அழிப்பதற்கோ அல்ல. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பெருக்கத்தை தருவதற்காகவே, ஆசீர்வாதங்களை தருவதற்காகவே. அதற்கு நான் சில காரியங்களை காட்டி கொடுத்து 3 சம்பவத்தை சொன்னேன். முதல்ல நான் சொன்னேன், திட்டம் உருவாவதற்காகவே தேவன் நெருக்கத்தை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அடுத்த திட்டம், நாங்கள் இருக்கிற குடியிருப்பு ரொம்ப நெருக்கம், நீங்கள் இங்கே இருங்க எலிசா, நான் என்ன தெரியுமா செய்கிறேன், யோர்தானுக்கு நாங்கள் போகிறோம், அங்கே போய் மரத்தை வெட்டுறோம், அங்கே போய் இடத்த உண்டாக்குறோம், நாம் பெருகுவோம். ஒரு திட்டம் அவர்களுக்குள்ளே உருவானதை போல நெருக்கப்படுவதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற திட்டத்துக்கு தேவன் நம்மை கடத்த அவர் வாஞ்சிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால நெருக்கத்தை வெறுக்க வேண்டாம். இரண்டாவது நான் சொல்லிக் கொடுத்தேன், தாவீது நெருக்கப்பட்டான். அப்படின்னா ஏன் தாவீது நெருக்கப்பட்டான்? எல்லாம் இழந்து போனான். இந்த நெருக்கத்தின் பாதை ஏன் அப்படின்னா, திரும்ப தருவதற்காகவே, திரும்ப உயர்த்துவதற்காகவே. யோபை உயர்த்தினதை போல இரட்டத்தனையாய் ஆசீர்வதிப்பதற்கே நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நெருக்கங்களை அனுமதிக்கிறார். மூன்றாவதாக யோனாவை குறித்து வாசித்தோம். திட நம்பிக்கை உண்டானது. திட நம்பிக்கை, தைரியம். என் ஆழத்துல, பாதாளத்துல என்னை யாரும் தூக்க முடியாது, என்னை யாரும் உயர்த்த முடியாது, என்னை யாரும் நிறுத்த முடியாது அறிஞ்சிருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆழத்துல இருந்து கூப்பிட்டாலும் என்னை தூக்கிவிட என் தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாலாவது, கடைசியா 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஒரு மனிதனை நான் காட்டி கொடுக்கிறேன். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 28வது வசனம். இவை முதலாவனவைகளை அல்லாமல் எல்லா சபைகளின் குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. வாசிக்கலாம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையாயிருக்கும். ரெண்டிலையும் நான் உலகத்துல இருக்கவும் விரும்புறேன், ஏன்னா அது உங்களுக்கு நன்மை. ரெண்டாவது, நான் தேவனோடு இருக்க விரும்புறேன், அது என்னுடைய விருப்பம். ஆனா நான் ரெண்டுத்திலையுமே நான் நெருக்கப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. இது எதுக்காக அப்படின்னா, நல்ல கவனிங்க. பவுலுக்கு ஒரு நெருக்கம், நிறைய நெருக்கம் சொல்ல முடியும். அதில் ஒரு நெருக்கம் என்னன்னா, முள் கொடுக்கப்பட்டிருந்தது. அவன் சொல்றாரு, என் சரீரத்தில் எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த முள் என்னை ஒவ்வொரு நாளும் நெருக்குது. அவர் வாழ்க்கையில் பவுல் அவருக்காக ஜெபித்த ஜெப குறிப்பு இருக்கும்னா, ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, 3 முறை நான் ஜெபித்தேன் ஆண்டவர்கிட்ட, இந்த முள் என்னை விட்டு நீங்கும்படியாக, இந்த நெருக்கம் என்னை விட்டு நீங்கும்படியாக. சில நேரங்களில் ஏன் நான் நெருக்கத்தை வெறுக்க வேண்டாம்னு சொல்கிறேன்னா, இந்த முள்ளை ஈஸியாக எடுத்து போட்டுற முடியும். ஆனால் முள்ளை விட கர்த்தர் நமக்கு ஒன்று தரார். என்ன தெரியுமா? அதுதான் திராணிக்கும் மேலான பலனை அவர் தருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். திராணிக்கு மேலாக முள்ளை எடுத்து போட்டுட்டா அடுத்த பிரச்சனை வராமல் இருக்காது பவுலுக்கு. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா கவலைப்படாத, இந்த முள்ளை தாண்டி செல்வதற்கான என்னுடைய பலனை, என்னுடைய கிருபையை கர்த்தர் நமக்கு தருகிறேன் என்று இந்த காலையில் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நெருக்கத்தை வெறுக்காதீங்க. ஏன்னா சில நேரங்களில் நெருக்கம் வந்தாலும், அது ஒடுக்குனாலும், அது என்ன செய்தாலும் ஒன்று மட்டும் உறுதி, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெருக்கத்தை தரப்போகிறார். உங்கள் வாழ்க்கைக்கு நெருக்கங்களை எல்லாம் மாற்றி ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராய் கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு போவாராக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். 4வது சொன்னேன், திராணிக்கு மேலான பலன் தருவதற்கு தேவன் இந்த நெருக்கத்தின் பாதையிலே கடந்து போகிறார். சங்கீதம் 84 6வது வசனத்தை வாசித்து முடிக்கலாம். சங்கீதம் 84 6வது வசனம் வாசிக்கலாம். சங்கீதங்களிலே 84ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அழுகையின் பள்ளத்தாக்கு. ஒரு நெருக்கத்துக்குள்ள நீங்க வந்திருக்கலாம் இன்னைக்கு காலையில. என்னடா அது, நான் நெருக்கம் வேண்டான்னு சொல்லிட்டு வந்தா, ஆனா நெருக்கத்தை வெறுக்க வேண்டான்ல அவர் சொல்றாரு.
ஏன் சொல்றார் தெரியுமா? நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க நெருக்கம் வேற, ஆனால் தேவன் நடத்துகிற பாதையில் அவர் கொடுக்குற இந்த காரியத்தில் இந்த நெருக்கம் நம்ம வாழ்க்கையவே மாற்ற வல்லமை உள்ளது. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு புதிய திருப்பத்தை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் தரப்போகிறார். ஒரு புதிய திரும்ப தருவதற்கு தேவன் நம்மை நடத்த போகிறார். நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் அப்படியே சொல்லுங்க, நெருக்கத்தை நான் வெறுக்க விரும்பலை. என் வாழ்க்கையில் இனி வரும்போது நான் முறுமுறுக்க மாட்டேன். கரம் உயர்த்தி சொல்லுங்க பிரதர் சிஸ்டர், நான் இனி முறுமுறுக்க மாட்டேன். என் ஆண்டவர் சரியில்லை, என் சபை சரியில்லை, எங்கள் ஊழியர்கள் சரியில்லை, அல்லது நான் காரியங்கள் சரியில்லை, அல்லது என் வாழ்க்கையே இப்படி தான், என் வாழ்க்கை தலைவிதி இதுதான் அப்படின்னு நான் என்னை முறுமுறுத்துக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? இந்த நெருக்கத்தின் பாதையில் நான் நடந்து போனாலும் என்னை தேவன் மீண்டும் திரும்ப தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேங்க்யூ லோ, நன்றி ஆண்டவரே. ஏதும் இல்லை, எந்த கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சத்தம் உயர்த்தி பாடுங்க. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவே இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. ஓ இயேசுவே, நம்புவேன் இறுதி வரை. ரெண்டு கரம் உயர்த்தி சொல்லுங்க. ஏதுமில்லை, ஏதுமில்லை என்ற கவலை உயர்த்தி சத்தமா. சொன்னதை செய்து தகப்பனவர், சொன்னதை தகப்பனவர். நம்புவேன் அவர்தான், அவர்தான், அவரை பிடிச்சுக்கணும். நம்புவேன் இறுதி. இதை நீங்க சொல்லும் போதே ஒரு ஆசீர்வாதம். நம்புவேன், நம்புவேன் இறுதி வரை. கரம் உயர்த்தி சொல்லுங்க. நம்புவேன். ரெண்டு கரம் உயர்த்தி